அப்போ மக்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி புரிந்து அறியணுங்கிற நிலையை மாற்றி ஃபேஸ்புக்கு யூடியூப் மாத்திர இருந்த காலத்தில் வந்து ஒரு வீடியோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோலாம் போடுவோம். 3 மணி நேரம் வீடியோவையும் பார்ப்பார்கள். யூடியூப்பில் வந்து அரை மணி நேரம் வீடியோலாம் பார்ப்பார்கள். இப்போ உள்ள என்ன மாதிரி நிலையில் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்லு, ஒரு நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும், 3 நிமிஷத்தில் என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்ல முடியாது, வாதங்கள்லாம் வைக்க முடியாது. நான் நினைக்கிற கருத்தை சொல்லலாம், அவ்வளோதானே தவிர அது எப்படி சரி அது எப்படி தவறு அப்படிங்கிறத விலைக்கு சொல்லணுமா இல்லையா, அதையெல்லாம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், மூளையை செலவழிக்க சிந்தனையை செலவழிக்க தயாராக இல்லை. சிந்தனையை செலவழிக்காமல் ஏதோ போகிற போக்கில் இந்த வார்த்தையை சொல்கிறியா ஏதாவது சொல்கிறியா கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷத்தில் ஏதாவது சொன்னால் சொல்லு, 2 நிமிஷத்தில் ஏதாவது சொல்கிறதா சொல்லு கேட்குறேன். அதுக்கு மேலேலாம் சும்மா 10 நிமிஷம்லாம் பேசுனீங்கன்னா நான் கேட்க மாட்டேங்கிற அளவில் பெருமளவிலான கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் தான் விஜய்க்கு வாக்களித்தவர்கள். விஜய்க்கு வாக்களித்தவர்கள் என்னென்னு கேட்டால், அவர்கள் வந்து சிந்தித்து பார்த்து விளங்கி செய்கிறவங்க கிடையாது. அதனால தான் எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணுறாங்க. எஸ்ஐஆரில் விஜய் சொன்னார் வந்தவங்கிறாங்க. எஸ்ஐஆர்னா என்னென்னு கேட்டால், இல்லை எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர்னா என்னங்க அப்படின்னு, இது எஸ்ஐஆருக்கு எதுக்குங்க போராடுறீங்க, எல்லாம் திமுக செஞ்ச சதிப்பாங்க. அதை திமுக செஞ்ச சதின்னு மண்டையில் எத்தனை அதை சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எவனுக்குமே மூளை கிடையாது. இன்றைக்கி இந்த வாக்களித்தவர்கள்லாம் மூளையை செலவழிக்காதவர்கள். அதில் இன்னும் சொல்ல போனால் தௌஹீது சிந்தனையில் உள்ளவனு நம்ம முட்டா போயிருக்கிறான். பல பகுதிகளில் பார்க்குறோம் தௌஹீதுன்னு சொல்லிக்கிறானுவோ. ஒரு விஷயத்தை மார்க்க விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்து வழங்கணுங்கிறதெல்லாம் கடந்து விட்டு என்ன செய்யறான், இந்த ட்ரெண்டிங்கில் வரக்கூடியதை மூளையில் ஏற்றிக்கிறான். இதை பார்க்கவே கூடாது. சொல்ல போனால் இந்த ரீல்ஸ் இதெல்லாம் யார் பார்க்கணும்னு கேட்டால், அது உரிய முறையில் வளர்றாங்க, சரியாக சொல்கிறான், தப்பாகவும் சொல்லுவான், நம்ம அலசி ஆராய்ந்து முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த இன்ஸ்டா ரீலையெல்லாம் பார்க்கணுமே தவிர, அப்படி இல்லாமல் அதை அப்படி சொல்கிறதெல்லாம் பரப்பக்கூடியவனாக, மண்டையில் ஏற்றுறவனாக, அதை லைக் பண்ணக்கூடியவனாக, அது ஃபாலோவர்ஸாக மாறிட்டான்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை பூரா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த விதமான ஒரு புரிதலுமே அவங்களுக்கு இருக்காது. இப்போ எடுத்துக்கிறங்க, விஜய் வந்து என்ன சொல்லி இந்த ஆட்சியை கேட்டார், மாற்றம் வேணும், தீய சக்தி, மன்னராட்சி, இப்படி இந்த வார்த்தையை மட்டும் மண்டையில் ஏற்றி விட்டாங்க. அது மட்டும்தான் மண்டையில் நிற்கிறதே தவிர, இந்த ஆட்சியில் வந்து என்ன நடந்துச்சு, இதுக்கு முந்தின ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் என்ன குறை, இது வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது நடந்து இருக்குதா, அதை விட மேலாக இவர் எப்படி கொண்டு வருவார், இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுத்தாங்களான்னா அப்படிலாம் எனக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி அதில் வேட்பாளர்களாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி தான், அது கீழே ஓட்டு போடுற மக்களாக இருந்தாலும் சரி தான், அவர்கள்லாம் என்ன மாதிரி மக்களாக இருப்பாங்கன்னு கேட்டால் எந்த ஒரு அரசியல் புரிதலுமே இருக்காது. விஜய் வரணும் அவ்வளோதான், விசிலுக்கு போடணும். அவள் வேட்பாளர் யாருன்னு தெரியாமலாம் போட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. எந்த கூட்டம் வந்து சிந்திக்காத கூட்டமாக இருக்கிறதோ, சும்மா வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய வசனங்களை மாத்திரம், ஒரு சொல்லை மாத்திரம், ஒரு வார்த்தையை மாத்திரம் பரப்பக்கூடியவர்களாகவும் அதை மெய் என்று நம்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ, அப்படியான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து ரிசல்ட் இப்படி தான் வரும். ஆனால் இது வேறு நாடுகளில், இலங்கையில், நேபாளில் மாதிரி வருவதாக இருந்தால், ஸ்டாலினில் இருந்து எடப்பாடிலேருந்து 2 பேருமே மாநிலத்தோட ஓடி போகிற அளவுக்கு பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்படவில்லை. லகான் போட்டு தடுத்து நிறுத்தி இந்த கூட்டங்களுக்கு உரிய மக்களை தனியாக பிரித்து எடுத்து, சிந்திக்கிற மக்களை தனியாக பிரித்து எடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க, வென்றெடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் இது வந்து திமுக அதிமுக கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லணுமே தவிர இதுக்கு கலங்கம்லாம் தேவை கிடையாது.